ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 14, 15 தேதிகளில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடி தொண்டர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். மத்திய உள்துறை அமைச்சர் இன்று மாலை திருவண்ணாமலை வரும் நிலையில் மத்திய ரிசர்வ் படையினர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குமரவேல் இணைகிறார். குமரவேல், என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதுவரை செய்யப்பட்டிருக்கு, தற்போது நடைபெற்று வரும் ஒத்திகை குறித்து விரிவா சொல்லுங்க. விக்னேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களுக்கு தமிழகத்தில் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். முதற்கட்டமாக இன்று சென்னைக்கு வரும் அவர் ஹெலிகாப்டர் மூலமாக திருவண்ணாமலைக்கு வர இருக்கிறார். திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரியில் அதற்கான ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்கு ஹெலிபேடுக்கு வரும் அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக ரமணாசிரமம் செல்கிறார். அங்கிருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ரமணாசிரமத்திற்கு சென்று அங்கு நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து நினைத்தாலே முக்தி தரும் தலமான அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் ஆலயத்தில் மாலை 5:30 மணிக்கு வருகை தருவார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, இன்று மாலை 5 மணிக்கு வருகை தரக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த கோபுரத்தின் வழியாகத்தான் செல்ல இருக்கிறார். திருவண்ணாமலை கோவிலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கோபுரங்கள் உள்ளன. அதில் பே கோபுரம் என்ற ஒரு கோபுரம் இருக்கிறது மேற்கு திசையில். அந்த பே கோபுரம் வழியாகத்தான் பொதுவாக விஐபிக்கள் வருகை தருவார்கள். அந்த வகையில் தான் அமித்ஷா அவர்களும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பே கோபுரத்தின் வழியாக உள்ளே சென்றிருக்கிறார். நீங்கள் கேட்டது போல பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் கடந்த நேற்றையில் இருந்தே பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு திருவண்ணாமலை நகர் முழுவதும் போக்குவரத்தில் ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டும், ஒரு சில பாதைகள் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டும் 1500 காவல்துறையினர் வேலூர் சரக டிஐஜி மகேஷ் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கோவில் வளாகம் முழுவதுமாக 3 அடுக்கு பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையினர், மத்திய காவல்துறையினர் மற்றும் உள்துறை அமைச்சருடைய சிறப்பு பாதுகாப்பு படையினர் என மொத்தம் 3 அடுக்கு காவல்துறையினர் திருவண்ணாமலை கோவில் முழுவதும் பாதுகாப்பு பணியில் இன்று காலை முதலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை நகரில் இருந்து கோவிலுக்கு அருகே வரக்கூடிய பாதைகள் மிகுந்த தீவிர கண்காணிப்புக்கு பிறகு வாகனங்கள் அனுப்பப்படுகின்றன. குறிப்பாக உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டுமே இங்கு அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. வெளியூர் வாகனங்களாக இருக்கும் பட்சத்தில் முறையான அனுமதி, முறையான காரணங்கள் இன்றி அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. அதே சமயம் கோவிலை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கோவிலுக்கு வருகை தருவதற்கு முன்பாக 1 மணி நேரத்திற்கு, அதாவது 5:30 மணிக்கு வருகை தருவார் என குறிப்பிடப்பட்டிருந்தது. 4:30 மணியில் இருந்தே பக்தர்கள் உள்ளே சென்று தரிசனம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கோவில் நிர்வாகம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த விஐபிகள் வருகையின் வழியாக பே கோபுரம் வழியாகத்தான் அமித்ஷா அவர்கள் உள்ளே செல்ல இருக்கிறார். உள்ளே சென்று சாமி தரிசனம் முடித்து வெளியே வருவதற்கான ஒத்திகையில் மத்திய பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர் வரும் பாதையிலும் கோவிலுக்கு உள்ளே சென்று எந்த வழியாக சாமி கும்பிட்டு பிறகு எதன் வழியாக அவர் வெளியே வர வேண்டும் உள்ளிட்ட ஒத்திகைகளையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே சமயம் இன்று மாலை கோவிலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு 6 மணிக்கு கோவிலில் இருந்து புறப்படும் அவர் 2 பாதைகளாக, ஒன்று சாலை மார்க்கம் அல்லது மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரி செல்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ், அந்த வகையில் தற்போதைக்கு கோவில் முழுவதும் 3 அடுக்கு பாதுகாப்பில் பலத்த காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதிலிருந்தே பக்தர்களுக்கான தீவிர சோதனையில் மேற்கொண்டு வருகிறார்கள். விக்னேஷ், மத்திய உள்துறை அமைச்சர் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி குமரவேல். ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 14, 15 தேதிகளில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடி தொண்டர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.